வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். மக்கள் விரும்பாவிட்டால் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு பிஜேபி தலைவர்கள் உறுதிமொழி கொடுத்தாங்க. நெடுவாசல்ல நடைபெற்ற விவசாயிகள் பொதுமக்களுடைய போராட்டத்திற்கு பிறகு. ஆனால் இன்னைக்கு காலையில் நாளிதழில் செய்தி வெளியாகியிருக்கிறது. நாளை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் 31 இடங்கள்ல ஏற்கனவே திட்டமிட்ட அந்த 31 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அந்த திட்டம் கையெழுத்தாக போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி எடுத்துக்கிறது? எல்லா மாநிலங்களிலும் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது. ஆராய்ச்சி முடிந்து இது ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டம் கையெழுத்தாக போகிறது என்பது செய்தி. இதில் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மக்கள் அதை விரும்பவில்லை என்றால் நிச்சயமாக அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று நாங்கள் இங்கே இருந்து கோரிக்கை வைத்தது மட்டுமல்ல, நெடுவாசலை சார்ந்த சகோதரர்கள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு சேர்ந்து, நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சேர்ந்து சென்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்று செய்தி வந்திருக்கிறது. ஆனால் மறுபடியும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிக தெளிவாக தமிழக மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த போவதில்லை என்று இன்று அல்ல, அன்றே அவர் அந்த வாக்குறுதியை கொடுத்தார். அவர் அமெரிக்கா நாடு சென்றிருக்கும் பொழுது அங்கே உள்ளவர்கள் சென்று பார்க்கும் பொழுது அதை கொடுத்திருக்கிறார். அதனால் எல்லா பட்டியலிலும் அது வந்திருக்கலாம். தமிழகத்தில் உள்ளது அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நடைமுறைப்படுத்தப்படாது என்று சொல்லி இருக்கிறார்கள். பின்பு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, இதே தானே மீத்தேன் திட்டத்துக்கும் சொல்லப்பட்டது. மீத்தேன் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அப்புறம் அதுக்கான எதிர்ப்பு வருகிற போது தமிழக அரசு தடை விதித்தது. அந்த அடிப்படையில கடந்த ஆண்டு பெட்ரோலியத்துறை அமைச்சரும் இந்த திட்டம் கைவிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப என்ன செய்தி வருது? மீத்தேன் திட்டத்துக்கு மீண்டும் சுற்றுச்சூழல் அனுமதின்னு செய்தி வருது. மீத்தேன் திட்டம் அனுமதி என்று வருகிறது. நாங்கள் மறுபடியும் எங்களது எதிர்ப்பை நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு திட்டம் வரும்பொழுது தமிழகத்திற்கும் அதை சேர்த்து விடுகிறார்கள். மற்ற மாநிலங்களிலிருந்து எதிர்ப்பு வரவில்லை, தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு வரும்பொழுது மக்கள், அந்த மாநில மக்கள் விரும்பவில்லை என்றால் அதை செயல்படுத்த கூடாது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தெளிவாக சொல்லி வலுவா கொண்டு போலன்னு எடுத்துக்கலாமா? வலுவா கொண்டு போயிருக்கோம். கொண்டு போகலன்னு எப்படி சொல்வீங்க? நான் கேட்கிறேன், என்ன செய்யும்? நீங்க போராட்ட குழுவை சென்று பார்த்திருக்கிறோம். நேற்றைய முன்தினம் போராட்ட குழுவோடு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போயிருக்கிறார்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் போயிருக்கிறார்கள், தர்மேந்திர பிரதானை பார்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கத்துல இந்த திட்டத்தால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று நீங்க சொல்ற மாதிரி விவசாயிகளை போய் பாக்குறீங்க, விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இன்னொரு பக்கத்துல இந்த திட்டத்தால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, விஞ்ஞான ரீதியாக இதை புரிஞ்சுக்கணும், அறிவியல் ரீதியாக இதை புரிஞ்சுக்கணும், நாட்டின் வளர்ச்சிக்காக புரிஞ்சுக்கணும், இன்னொரு பக்கம் பேசிட்டே இருக்கீங்க. அதாவது உண்மையை சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்கிறேன், அதில் பாதிப்பு இல்லை என்பது உண்மை. ஆனா அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை விட்டுவிட வேண்டியதுதான் எங்களது கடமை. ஏன் பட்டியல இடம் வருது? அதாவது உடனே எடுக்க முடியாதுல்ல. ஒன்னு நான் கேட்கிறேன், இந்த பட்டியல் தயார் செய்து அது அனுமதி பெற்று, இன்னும் சொல்ல போனா மத்திய அமைச்சரவின் அனுமதி பெற்று விட்டது. மத்திய அமைச்சரின் அனுமதி பெற்று எல்லா இடங்களிலும் இது எடுக்கப்படுகிறது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நான் சொல்றது கொஞ்சம் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. எல்லா மாநிலங்களிலும் எதிர்ப்பு வரல. ஒன்று நான் சொல்றேன், அதில் அந்த திட்டத்தினால் எந்த கெடுதலும் கிடையாது என்பது விஞ்ஞான பூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டது. அதை மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், நமது மாநிலத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு அதை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போமே. எதற்கு உடனேயே அதை, அதாவது நிர்வாகம் என்று கேள்வி என்னன்னா, நிர்வாகம் என்று ஒன்று 31 இடங்கள்ல கொண்டு வந்தாச்சு. நீங்களே சொல்றீங்க பிஜேபி தரப்புல, தமிழக பிஜேபி தரப்புல நாங்க மத்திய அமைச்சரை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறோம் நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் மீறி எப்படி பேப்பர்ல இடம் பெற போகுதுன்னு கேக்குறேன். அதிகாரப்பூர்வமாக எப்படி இடம் பெற போகுது பார்க்கதானே போறோம். அதான் கேக்குறேன். ஏற்கனவே மீத்தேன் திட்டத்துக்கு இதே மாதிரியான ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டது. ஒரு நிமிடம், நீங்க தமிழக அரசு தடை விதித்தது இல்ல. தமிழக அரசு கேக்குறீங்களா இல்லன்னா நீங்க இன்ஃபரன்ஸ் ஃபுல்லா சொல்லிடுறீங்களா? நான் கேட்டுட்டு உட்காரணும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதை முழுசா எக்ஸ்பிளைன் பண்றீங்க.
நீங்க கேள்வி கேட்கணும், நான் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலைங்கிறதுனால இல்ல, நான் நான் குறிக்கல பதில் எங்க சார். சொல்லல, நீங்க சொல்ல விட்டாதானே. சரி, நான் கேள்வி ஒரு கேட்கிறேன். நிமிடம் நீங்க நான் கேள்வி கேட்டு கேட்கிறேன். முடிங்க. சரி, நான் சொல்றேன். நான் சொல்ல கேள்வி விட்டாதானே நீ கேட்கிறேன். சொல்லாத. ஏற்கனவே நீங்க சொல்ல விடுறது இல்ல, நீங்க ஒரு ப்ரீஃபார்ம்ட் ஐடியாவோட நீங்க வந்து பேசுறீங்க. கேள்வி கேட்டி முடிச்சறேன். நீங்க சொல்லுங்க. 2016ஆம் ஆண்டு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் வந்து மீத்தேன் திட்டத்தை கைவிட்டாச்சுன்னு சொன்ன பிறகு இப்ப செய்தி வருது மீண்டும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் வந்து மீத்தேன் திட்டத்துக்கு அனுமதி வழங்க. அப்பதான் சந்தேகம் வருதுன்னு நான் கேக்குறேன். நான் ஒரு நிமிடம் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. மீத்தேன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்திற்கான திட்டம் மட்டுமல்ல. இந்தியா முழுவதும் அவர்கள் பரிசோதனை செய்து ஒரு பட்டியலை தயாரித்து அந்த பட்டியலில் இந்தந்த பகுதிகளில் பலன் தரும் அளவிற்கு இந்த பொருட்கள் எடுக்கலாம் என்ற ஒரு பட்டியலை தயாரிக்கிறார்கள். பல மாநிலங்கள் அதை ஒத்துக்கொள்கிறது. தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றவுடன் ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில் தனித்தனியாக மாநிலங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பதில்லை. ஒப்புதல் கொடுப்பது பட்டியலை கொடுத்து அதன் மூலம் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து எதிர்ப்பு வந்திருக்கிறது. அரசாங்கம் அதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். முடிவை எடுக்கும் பொழுது உடனே அதை எடுக்க முடியுமா என்பது நிர்வாக ரீதியாக முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. நிர்வாக ரீதியாக முடியாத போது பட்டியல் வரும், தமிழகத்தில் உள்ளது நிறுத்தப்படும். நிறுத்தலாம். ஏன் நம்ம பொறுமை காக்க மாட்டோம் என்கிறோம் என்பதான் எனது கேள்வி. அதுதான் நீங்க கேள்வியை சரியா உள்வாங்கலையோன்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் இந்த திட்டத்தை கைவிட்டாச்சுன்னு சொன்ன மீத்தேன் திட்டத்துக்கு மீண்டும் சுற்றுச்சூழல் அனுமதினு இப்ப செய்தி வருது. அதே மாதிரியான உறுதிமொழியை இப்ப நீங்க கொடுக்குறீங்க. ஆனா மீண்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படாதுன்னு எந்த நம்பிக்கையில எடுத்துக்கிறது? நம்பிக்கையின்மையிலே நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நான் கேட்கிறேன். மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்திட்டது யார்? மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்திட்டு பரிசோதனைக்கு அதை ஆட்பட்டு இன்று ஹைட்ரோ கார்பனுக்கு கையெழுத்திட்டவர்கள் போராடுவார்களாம். அதை ஒத்துக்கொள்வீர்களாம்? இல்லை, இது தவறு, மக்களின் போராட்டம், மக்களின் விருப்பத்திற்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்ள கூடாது என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதை மத்திய அரசு செவி சாய்க்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாமே. மீத்தேன் திட்டம் நீங்க மாநில அரசு சொன்னதுனால கைவிடல, மத்திய அரசு கைவிட்டது. மறுபடியும் அதை வேறு இடங்களில் எடுக்கலாமா இல்லையா என்று பரிசோதனை செய்யலாம். முதல்ல மாநில அரசு தடை விதித்த திட்டத்திற்கு இல்ல இல்ல, அதற்கு பிறகு மத்திய அரசு கைவிட்டதாக யார் கையெழுத்து போட்டா? மாநில அரசு தானே அதை அனுமதிக்கிறது. அப்புறம் மாநில அரசு தடை போட்டதுன்னு சொன்னா எப்படி? மாநில அரசு இவ்வளவு போராட்டத்திற்கு அளவிற்கு அதை விட்டு விட்டார்கள் அல்லவா? யார் அதை கொண்டு வர முடியும்? பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தான் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வந்தோமா இல்லையா? மறுபடியும் சில பரிசோதனை அடிப்படையில் அதை அனுமதிக்க போகிறோம் என்று செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அதை வேண்டாம் என்று நாங்கள் எங்களது கருத்துக்களை அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்லையும் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் நான் கேக்குறேன். அதாவது மறுபடியும் செய்தி வந்திருக்கிறது, இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் இதை செஞ்சுச்சு அப்படின்னா கூட நீங்க சொல்லலாம், இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் நீங்க சொல்லலாம். உங்க துறை அமைச்சர், உங்க ஆட்சி நடக்குது, தர்மேந்திர பிரதானே உத்தரவாதம் கொடுக்கிறாரு மீத்தேன் திட்டத்தை கைவிட்டாச்சு. எல்லாத்துக்கும் மீண்டும் அனுமதின்னு வருகிற போது சந்தேகம் வரதானே செய்யும். இது நீங்க படுங்க, இல்ல சாமானிய மனிதனுக்கான சந்தேகம். ஒரு நிமிடம் நீங்க சந்தேகப்படுங்க, நீங்க நம்பிக்கை இல்லாம இருங்க. அரசாங்கத்திற்கு என்று ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அரசாங்கத்திற்கு என்று வழிமுறை இருக்கிறது. உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட தமிழிசைக்கு அக்கறை குறைவா இல்லை தமிழகம் மீது. மீத்தேனுக்கு பற்றிய உங்களுக்கு தெரிவதை விட எங்களுக்கு ஒண்ணு குறைவா தெரியல. நீங்க வந்து போராடுவீங்க, நாங்க அதை விட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு நாங்கள் கொடுமையாளவர்கள் அல்ல. ஆனால் நிர்வாக ரீதியாக மத்திய அமைச்சகம் ஒரு பட்டியல் இடும் பொழுது தமிழகம் மட்டுமே அதை எதிர்க்கும் காலகட்டத்தில் அந்த தமிழகத்தில் இருந்து அதை எந்த அளவிற்கு நிர்வாக ரீதியாக நீக்க முடியும் என்பதை மத்திய அரசு ஆராயலாம். இடம் இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். பட்டியலில் இருந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படாது என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? அதாவது நீங்க ஒரு லிஸ்ட் போட்டுறீங்க, லிஸ்ட வந்து நிர்வாக ரீதியாக எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. 31 பேர் லிஸ்ட் போட்டாச்சு, மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் அளித்தாகிவிட்டது. அந்த லிஸ்ட் ஒப்புதல் அளித்தாகிவிட்ட பின்பு 30 இடங்களும் அவர்கள் ஒப்புக்கொண்ட பின்பு 31வது இடம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நிர்வாக ரீதியாக நீங்களே நிர்வாக ரீதியாக சேர்க்க முடியாதான்னு கேக்குறேன். ஒரு நான் கேள்வி கேக்குறேன், சேர்க்காம இருக்க முடியாதான்னு கேக்குறேன். ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் 31 பேர் கலந்துக்கிறாங்க, நீங்க போட்டீங்க. அப்போ நீங்க லிஸ்ட் எல்லாம் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. 1வது பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், அந்த 1 பேரை இப்ப எடுக்க முடியாது. அதை செயல்படுத்தாம 31வது பேர் கலந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம பட்டியல சொல்லலாம். அதுல என்ன தவறு இருக்கு? நாங்க சேர்க்கிறபடி சேர்த்துருவோம், நீங்க கலந்துக்கிறதும் கலந்துக்காத உங்க விருப்பம் ஏன் சொல்லணும்? சேர்க்காமே விட்டுறலாமே, அவங்களுக்கு தான் விருப்பம் இல்லையே. நிர்வாக ரீதியாக பட்டியல் போட்டாகி விட்டது. மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். அதைத்தானே நாங்களும் சொல்றோம். இதை நீங்க மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள். ஏதோ
பாரதிய ஜனதா கட்சிக்கு மீத்தேன் வரணும், மக்கள் இங்க எல்லாம் பாலைவனம் ஆகணும், அதை நாங்கெல்லாம் ரொம்ப மக்கள் மீது அக்கறை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கறை இருக்கிறது, மத்திய அரசிற்கும் அக்கறை இருக்கிறது. மற்ற மாநிலத்து மக்கள் சிலத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழக மக்கள் சிலதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மறுப்பதனால் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் நடக்காது என்பதை தெளிவாக சொல்லி வருகிறோம். ஆனா பட்டியல இடம் மட்டும் இருக்கு. ஆமா, பட்டியலில் போடப்பட்ட பட்டியல் எடுக்க முடியாது. நிர்வாக ரீதியா உங்கள்ட்ட சொல்றேனா இல்லையா? இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தமிழக விவசாயிகள் டெல்லியில 2 வார காலமாக போராட்டம் நடத்துறாங்க. எத்தனை போராட்ட வடிவங்கள் இருக்கோ அவ்வளவையும் முயற்சி செய்யறாங்க. தற்கொலைக்கு கூட அவங்க முயற்சி செய்யறாங்க. இந்த அளவுக்கு கடுமையாக போராட்டம் நடக்கிறது. என்ன மத்திய அரசு தரப்புல இருந்து என்ன இது வரைக்கும் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கிறது இந்த போராட்டத்திற்கு? அதாவது விவசாயிகள் போராடுகிறார்கள். எங்களது மத்திய அமைச்சர் சென்று பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அமைச்சரிடம் கூட்டிச் சென்று பேசியும் இருக்கிறார்கள். அவர்கள் சில கோரிக்கை வைக்கிறார்கள். அருண்ஜேட்லி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். அவர்கள் விவசாய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல செஞ்சீங்களே, ஏன் நாடு முழுவதும் செய்யல? உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியால செய்ய முடியாது. அதே மாதிரி இங்க பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்தால செய்ய முடியாது. அது மாநில அரசாங்கம் தான் செய்யணும். நான் என்ன கேட்கிறேன்னா, எதற்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சொல்பவர்கள், அவர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போய் பார்த்தாச்சு, கூட்டிட்டு போய் அவர்கள் நிதியமைச்சரையும் பார்த்தாச்சு. அவர்களின் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எவையெல்லாம் மத்திய அரசு மூலமாக செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் நாங்கள் செய்கிறோம். மாநில அரசின் அமைச்சர்கள் அங்கே போறாங்க, அவங்க போய் அவங்கள பார்க்கல. இன்னொன்று, மாநில அரசு யூபியில நாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க கடனை ரத்து செய்வோம் சொன்னா கடனை ரத்து செய்திருக்கிறோம். ஆக மாநில அரசு விவசாயிகளை பாதுகாக்க தவறி இருக்கிறது. மத்திய அமைச்சர் சென்று பார்த்துவிட்டு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பும் அதை தொடர்கிறோம் என்று சொன்னால் அது எந்த விதத்தில்? 100 ஆண்டுகளுக்கு மேல இல்லாத வறட்சி, கடுமையான பாதிப்பு, மாநிலம் முழுவதும் வறட்சின்னு மாநில அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. 39,000 கோடி ரூபாய் நிதி கேட்கிறாங்க. நம்ம எப்படி மற்ற மாநிலத்தோடு நீங்க ஒப்பிட்டு சொல்ல முடியும்? நம்ம மாநிலத்துல மாத்திரம் வறட்சி இல்ல, எல்லா மாநிலத்திலும் வறட்சி இருக்கு. அவங்க நமக்கு முன்னாலேயே அதற்கான கோரிக்கையை வைத்து அவர்கள் வாங்கி விட்டார்கள். ஒன்று. இன்னொன்று, இதுல பேரிடர் நிவாரண நிதி என்று ஒன்று இருக்கிறது. அதுல பேரிடருக்காக மட்டும்தான் அந்த நிதியை கொடுக்க முடியும். அதைத்தான் இப்பொழுது நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் துறை ரீதியாக என்னென்ன செலவுகள் ஏற்படுமோ, என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அத்தனை உதவிகளை மத்திய அரசிடமிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சில இடங்களில் சில நேரங்களில் மாநில அரசிடமிருந்து பங்கு கொடுக்கப்பட்ட பின்பும் சரியாக பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக நிர்வாகம் இங்கே சரியில்லையே தவிர, இன்னும் சொல்ல போனா நீங்க எவ்வளவு கேட்கிறீர்கள் என்பது இல்லை, அனுமானிக்கிறார்கள் எவ்வளவு, நிர்வாக ரீதியாக பேரிடரில் இருந்து எவ்வளவு கொடுக்க முடியும். ஆக எல்லாத்தையும் நிர்வாக ரீதியாக பார்க்காம, நான் 30 லட்சம் 39 லட்சம் கொடுத்தேன், 40 லட்சம் கோடி கொடுத்தா நல்ல ஆட்சி, இல்லன்னா அதுல குறைவா கொடுத்தா உடனே அவங்க நல்ல ஆட்சி. இல்ல, நீங்க கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்குது, கர்நாடகா தண்ணியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுது. ஆந்திரா தண்ணி தரதுல பிரச்சனை, ஆந்திரா தண்ணியை வச்சுட்டு விவசாயம் பண்றாங்க. ஆனா அவங்களும் வறட்சி நிவாரண நிதின்னு கேட்கறாங்க. அவங்களுக்கு நாம எவ்வளவு தொகை கொடுக்கறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமா தண்ணியே கிடைக்காம பிரச்சனையில இருக்கக்கூடிய வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலத்துக்கும் கொடுக்கறத எப்படி நீங்க சமப்படுத்துவீங்க, எப்படி நியாயப்படுத்துவீங்க? கர்நாடகால கேட்டிருக்கிறதுல எத்தனை சதவீதம் கொடுத்திருக்கீங்க? 39%. கர்நாடகா எவ்வளவு கேட்டிருக்கோ அதுல இருந்து கொடுக்கப்பட்ட நிதி 39%. ஆந்திர அரசு கேட்டிருக்கிறதுல 39%, 33%. அவங்க கேட்டிருக்க நிதியிலிருந்து 33% அளவுக்கு நிதி கொடுக்கப்படுது. ஆனா தமிழக அரசு கேட்டிருக்க நிதி அதிகம். காரணம் வறட்சி, தண்ணி வரலங்கிற பிரச்சனை. நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்யற மாநிலத்தையும் தண்ணி கிடைக்காம இருக்கக்கூடிய மாநிலத்தையும் எப்படி நீங்க ஒரு தளத்துல வைக்க முடியும்? அதாவது மத்திய அரசின் குழு இங்க வந்ததா இல்லையா? மத்திய அரசின் குழு அனுமானித்திருக்கிறதா இல்லையா? அது மட்டும் இல்ல, அங்க நான் ஏற்கனவே திருப்பி சொன்னேன், பேரிடர் நிவாரணம் என்பது அந்த நேரத்தில் உள்ள பேரிடரை சரி பண்றதுக்காக மட்டுமுள்ள நிவாரணம் இது. மற்றபடி துறை சார்ந்து என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை கணக்கிட்டு மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம என்ன பண்றோம்னா, நிர்வாக ரீதியாக எதையுமே அலசி ஆராயாமல் மேனட்டால நம்பரை பார்த்து மத்திய அரசு, நான் என்ன கேட்கிறேன், என்ன மத்திய அரசு இருக்கு, அப்படி என்ன காரணம் இருக்க போகிறது? மாநில அரசை வஞ்சிக்கணும்னு, தமிழர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு என்ன காரணம் இருக்க போகிறது? அதை நாம் சட்டசபை நிதியமைச்சர் சொல்றாரு, மத்திய அரசால் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு குறைச்சிடுச்சு, அதனால மாநில அரசுக்கு நிதி சுமை அதிகமாயிடுச்சுன்னு ஏன் சட்டசபையில நிதியமைச்சர் சொல்றாரு? சொல்வது தவறு நான் சொல்றேன். 13வது நிதிநிலை கமிஷன் படி சென்ற ஆட்சிக்கு இல்லாமல் இந்த ஆட்சி வந்த பின்பு
அதோட சதவீதத்தை ஏற்கனவே அதிகமா கொடுத்தாச்சு. நாம எல்லாம் ஒரு தப்பு பண்றோம். முதல்ல மாநில அரசிற்கான பங்கை அதிகமாக மோடி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அது கொடுத்து விட்டு எங்கெங்கெல்லாம் மாநில அரசிற்கு பங்கு பிடிக்கப்பட்டதோ சென்ற ஆட்சியில அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. மாநில அரசின் நிர்வாகம் அதை சரியாக நிர்வகிக்காமல் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வது சரியான நடவடிக்கை அல்ல. எந்த விதத்திலும் மத்திய அரசிற்கோ மோடிக்கோ தமிழர்களை வஞ்சிக்க வேண்டும் என்றோ தமிழர்களை பாராபட்சமாக நடத்த வேண்டும் என்றோ என்ன அவசியம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். நிதி கொடுத்தாதானே வெள்ள நிவாரணத்துக்கு கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், போன வருட வெள்ள நிவாரணத்திற்காக கேட்ட நிதியை கொடுக்கல, வர்தா புயலுக்காக கேட்ட நிதியை கொடுக்கலங்கிறதானே தமிழக அரசுடைய குற்றச்சாட்டு. அந்த நிதிலாம் நான் கேட்கிறேன் 2500 கோடி ரூபாய் கரும்பு விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்டது. மாநில அரசு என்ன அவங்களுக்கு கொடுக்கல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க கொடுத்ததை கொடுக்கறீங்கன்னு நிர்வாக ரீதியாக அதுக்கு என்ன கணக்கு இருக்கு? நிர்வாகத்தில் எதை நீங்கள் பங்கிட்டு கொடுத்திருக்கிறீர்கள்? 400 கோடி ரூபாய் குழந்தைகளின் பள்ளி கல்விக்கு மேம்பாட்டிற்கு அனுப்பப்பட்டது, செலவிடாமல் அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறது. மாநில அரசு எப்படி நிர்வகிக்கிறது, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், அதை அவர்கள் எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள், முதல் தவணையாக எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் என்ன கேட்கிறேன். மத்தியில் ஒரு அமைச்சரவை இருக்கு, அதற்கென்று ஒரு கணக்காளர்கள் இருக்கிறார்கள், அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு நான் கேட்டேன் நீ கொடுக்கல, 5 பைசா கேட்ட நீ 10 பைசா கொடுத்தா நல்லவங்க, 4 பைசா கொடுத்தா நீங்க கேட்டவங்க, இப்படி விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் நிர்வாகம் ஒண்ணு இல்லையா, மத்திய அமைச்சரும் ஒண்ணு இல்லையா? 62,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. வெள்ளத்துல இருந்து வர்தா புயல தொடங்கி வறட்சி வரைக்கும் கிடைச்சிருக்கிறது ரொம்ப சொற்பமான தொகை தானே. எப்படி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்கறாங்க? நீங்க மாநில அரசு கொடுக்கறாங்கன்னு பாருங்க. நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்களும் நானும் கேமரா முன்னால உட்கார்ந்து கொண்டு நிர்வாகத்தை முழுவதுமாக திட்டமிட்டு விட முடியாது, நிச்சயமாக முடியாது. நான் சொல்றேன், இதெல்லாம் நாம் மேலோட்டமாக மத்திய அரசின் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள். மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து அதன் மூலம் நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. பார்க்கலாம் நான் சொல்றேன். சரி, 2 வார காலம் போராட்டம் நடத்துறாங்க விவசாயிகள். பிரதமர் டெல்லியில தானே இருக்கிறாரு, ஏன் விவசாயிகளை போய் சந்திக்கல? அவ்வளவு தூரம் முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதாவது பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றால் விவசாயிகளை அமைச்சர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். எல்லோரையும் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு பிரதமருக்கு என்ற ஒரு நேரகாலம் அவசியம் இருக்கணும். இப்ப நானே கேட்கிறேன், நான் வந்த உடனே உங்களை பார்க்கலாம், உங்க மூலமா நிர்வாகத்தை உங்கள் தலைமை நிறுவனரிடம் நான் சொல்லலாம். எல்லா நேரத்திலும் நான் தலைமை நிறுவனர் தாங்க பாப்பேன். உங்களை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அது நிர்வாக ரீதியாக சரியாக இருக்குமா? ஹரியானால இருந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க, பஞ்சாப்ல இருந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வருவாங்க. நிர்வாக ரீதியாக அது சரியாக இருக்குமான்னு ஒற்றை நிமிடம் யோசனை செய்யுங்க நான் கேட்கிறேன். அதுதான், வேற எதுக்குமே பிரதமர் நேரம் ஒதுக்குறதே இல்லை. அதாவது எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறாரு. பிரதமருக்கு என்று ஒரு நிர்வாக ரீதியாக நடைமுறை இருக்கிறதா இல்லையா நான் கேட்கிறேன். நீங்க நம்ம மட்டும் விவசாயிகள் இல்ல, இன்னைக்கு ஆந்திரால இருந்து விவசாயிகள் வந்து அதே மாதிரி பிரதமரை சந்திக்கணும். கர்நாடகா விவசாயிகள் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அமைச்சர்கள் என்பது மத்திய அமைச்சரவையின் பிரதிநிதியா இல்லையா நான் கேட்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அமைச்சரவையின் பிரதிநிதியா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரா இல்லையா? அவர் போய் பார்த்திருக்கிறாரு. அவர்களை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் நிதி அமைச்சரை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏன் போராட்டத்தை வாபஸ் வாங்கல? விவசாயிகள் அவங்க கிட்ட கேட்கணும். கோரிக்கைகள் நிறைவேறல. மாநில அரசு நடந்த பிறகுதான் மிக குறைவான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. மாநில அரசு நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கையை மத்திய அரசிடம் கேட்டால் எப்படி நிறைவேறும்? இல்லையே, தம்பிதுரை பாக்குற போது விவசாயிகளை போய் பார்த்துட்டு செய்தியாளர்கள்ட்ட பேசுற போது மாநில அரசை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணல, மத்திய அரசை எதிர்த்து தான் டெல்லியில போராட்டம் பண்றாங்க தம்பிதுரை சொல்றாரு. தம்பிதுரை சொல்லட்டும், தம்பிதுரை சொல்றதெல்லாம் கரெக்டா? தம்பிதுரை சொல்றதெல்லாம் கரெக்ட், தமிழிசை சொல்றதெல்லாம் தப்புனா என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். யார் சொல்றது கரெக்ட்னு கேக்குறேன். நீங்க 2 பேரும் சொல்றது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது. தம்பிதுரை அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். விவசாயிகளோட பிரதான கோரிக்கை என்ன? பிரதான கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. வறட்சி நிவாரண நிதி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், கடனை ரத்து செய்ய வேண்டும். கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அது மாநில அரசு செய்ய. நான் கேக்குறேன், இங்க இருந்து நீட் தேர்வுக்காக பல அமைச்சர்கள் அங்க போனாங்களா இல்லையா? அதிகாரப்பூர்வமாக அமைச்சர்களாக இருப்பவர்கள் ஏன் அங்க பார்க்கல? ஆக அதை கேள்வி கேட்க மறுக்கிறீர்கள். இன்னொன்று இல்ல, அது அவங்க தரப்புல வைக்கக்கூடிய கேள்வி. தம்பிதுரை போய் தமிழக அரசு தரப்புல தம்பிதுரை போய் பாக்குறாரு, அப்பதான் அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு நான் கேக்குறேன். அமைச்சர்கள் பார்த்தாலும் இந்த குற்றச்சாட்டை தானே வைப்பாங்க. மத்திய அரசுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதுன்னா அவங்க வைப்பாங்க, அவங்க தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்ல போறாங்க. தம்பிதுரை பார்த்துட்டு முதலமைச்சர் என்ன கோரிக்கை வச்சாரு? பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதை விட முதலமைச்சர் ஆட்சி செய்கிறார்கள். தம்பிதுரை என்ன செஞ்சிருக்கணும்?
விவசாயிகள் போராடுகிறார்கள். முதலமைச்சர் அவர்களே, நம்முடைய விவசாயிகள் என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டாரா இல்லையா? கேட்டிருந்தா அவர் நடுநிலையாளர்கள் என்று சொல்லி இருப்பேன். பிரதமரை கேட்டிருக்கணும், தம்பிதுரை முதல்வரை கேட்டிருக்கணும். மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் அவர் சொல்றாரு. மத்திய அரசின் எதிரானத்துக்கு முதல்வர் என்ன, அவர் கட்சியோட முதல்வர் என்ன சொல்ல முடியும்? அவர் எப்படி விளக்கம் கொடுப்பாரு? நான் திருப்பி சொல்றேன், அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. திருப்பி சொல்றேன், கடனை ரத்து செய்யலாம். ஏன் இங்க இருந்து ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்ல, வறட்சி நிவாரண நிதி இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம், அத பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க. விவசாயிகள் சொல்றாங்களே, மாநில அரசோட கோரிக்கை முதல்ல நிறைவேற்றினா என்ன நான் கேக்குறேன். மாநில அரசில் அதிக உரிமை இருக்குல்ல? மாநில அரசின் கோரிக்கையை நிறைவேற்றினால் என்ன? மத்திய அரசு நிறைவேற்றாதப்போ மாநில அரசு பார்த்தா என்ன நான் கேக்குறேன். மத்திய அரசு நிறைவேற்ற விவசாயிகள் பிரச்சனை என்ன? போட்டியில மாநில அரசு செய்யட்டும், மத்திய அரசு செய்யட்டும். அதாவது நீங்க பாட்டுக்கு குற்றம் சொல்லிக்கொண்டே நான் கேக்குறேன். மத்திய அமைச்சர் பொன்ராஜ் பார்த்தாரா இல்லையா? நிதியமைச்சர் பார்த்தாரா இல்லையா? அதுக்கு மேல அவர்கள் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், மாநில அரசு தம்பிதுரை அவர்கள் பார்த்துவிட்டு, முதலமைச்சர் அவர்களே, நமது விவசாயிகள் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அழைத்து அத்தனை உதவிகளை செய்யுங்கன்னு மாநிலத்திற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? கேள்வி சொல்லுங்க. அப்புறம் மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? நான் பதில் சொல்றேன், சொல்லுங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் மாநில அரசை எதிர்த்து போராட்டமே நடத்தலன்னு அவர் சொன்ன பிறகு அவங்க எப்படி இந்த பாயிண்ட்க்கு வருவாங்கன்னு தெரியவே இல்லை. உள்நோக்கத்தோட மத்திய அரசு செய்ய முடியாததை போய் மத்திய அரசுக்காக எதிராக போராடணும்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறேன். லாஜிக் இருக்கணுமா இல்லையா? அதுல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? வறட்சி நிவாரண நிதியை கொடுக்கிறது யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு? கொடுத்திருக்காங்க. மாநில அரசு நிர்வகிக்கட்டும், அதை செலவு செய்யட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன் அந்த பொறுமை இருக்க மாட்டேன் என்கிற நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கோரிக்கை வச்சு போராடி கொண்டிருந்தால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது என்பது எனது கேள்வி. நீங்க எல்லாத்துக்கும் விமர்சனம் செய்யலாம். நிர்வாக ரீதியாக பாராபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் விமர்சனம், எல்லாவற்றிற்கும் மத்திய அரசு சொன்னா எப்படி? நான் நிவாரண நிதி கொடுத்தது பாரபட்சம் காட்டப்பட்டிருக்குங்கறதா தலைவருடைய குற்றச்சாட்டு. படல அது நிர்வாகம் பண்ணட்டும். அதுதான் நிதி குற்றச்சாட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். நிதி இவங்க பயன்படுத்தட்டும். நிதி எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறான் ஏற்கனவே சொன்னேன். 2500 இன்னைக்கு விவசாயிகள் போராடுறீங்கன்னு சொல்றீங்களே, கரும்பு விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். 2500 கோடி மத்திய அரசு ரிலீஸ் பண்ணியாச்சு. ஏன் கொடுக்கல? இதை கேக்குறீங்களா? நான் கேக்குறேன். எல்லா விமர்சனத்திலும் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்கிறேன். எல்லா போராட்டத்திலும் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்கிறேன். நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவது ஒன்றே உள்நோக்கமாக என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறேன். குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல சரி, அதை பேசுவோம். இடைவெளி எடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவே முடங்கி போகும் அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில அதை சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறது? அதாவது ஏற்கனவே அவர்களின் தேர்தல் சின்னம் முடங்கி போயிருக்கிறது. இன்று அவர்கள் 2 பிரிவுகளாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் அவர்கள் கொள்கையை மறந்து இன்று அவர்களை சார்ந்த பொதுச் செயலாளர், ஒரு பிரிவின் பொதுச் செயலாளர் ஊழல் குற்றச்சாட்டில் அவர் அங்கே சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இதில் ஒருவர் வெற்றி பெற்றால், நாம் ஒரு பிரிவை சார்ந்தவர் வெற்றி பெற்றால் ஏற்கனவே இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு பிரச்சனை வரும். எனக்கு முதலமைச்சர் ஆசையே இல்லை என்று சொன்ன சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வத்தின் முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க போய் தான் பெரிய பிரச்சனையாகி கூவாத்தூர் நம்பிக்கை ஓட்டெடுப்பு இன்று ஒருவர் முதலமைச்சராகி இருக்கிறார். ஒரு பக்கம். ஒருவேளை இன்னொருவர் வெற்றி பெற்றால் அதுவும் பிரச்சனையாகி இவர்களில் பாதி பேர் அங்கே போய் கட்சி சின்னாபின்னமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வி அடைந்தாலும் நிச்சயமாக அதிமுக முடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தெளிவான தலைமை இருக்க போவதில்லை. இதெல்லாம் வாய்ப்பா எதிர்பார்ப்பா? வாய்ப்பு, எதிர்பார்ப்பு இல்லை. எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போகிறது? நாங்கள் எங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இது ஒரு சின்னத்தை முடக்கினத்துக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு வைகை செல்வன், அன்வர் ராஜாலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. பிஜேபி எப்படி இருக்க முடியும்? அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்கள் கூட அப்படி சொல்ல மாட்டார்கள். தமிழிசை எப்படி முன்னால சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. தமிழிசை சொல்வதற்கு, தமிழிசையும் எச் ராஜாவும் சொல்வதற்கு அரசாட்சி தேவையில்லை. அரசியல் அரிச்சுவடி தெரிந்தாலே போதும். 1989 இதே மாதிரி அதிமுக 2ஆக பிரிந்தது. 2 பேரும் இரட்டை இலைக்கு சண்டை போட்டார்கள். அப்பொழுது முடக்கப்பட்டு ஒன்று சேவலாகவும் இரட்டை புறாவாகவும் வெளியே வந்தது. இன்று அதே போல முடக்கப்பட்டு இரட்டை விளக்காகவும் தொப்பியாகவும் வெளியே வந்திருக்கிறது.
அதுக்கப்புறம் அவங்க ஒன்றானாங்கன்னா கிடைக்கும், ஒன்றாகவில்லை என்றால் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி சின்னம் முடங்கப்பட்டதை போல அதிமுகவும் முடங்கும். இல்ல, நீங்க அப்படி சொல்லலையே. தேர்தலுக்கு பிறகு முடங்கி போட நீங்க முடிவுரை எழுதிட்டீங்க. தேர்தல் ஆணையம் 20,000 பக்கங்களை வாங்கி இருதரப்பையும் கூட்டி பிரபலமான வழக்கறிஞர்கள் எல்லாம் பேசி விசாரணை நடத்தி 5 மணி நேரம், அப்புறம் இவங்க உட்கார்ந்து ஒரு 5 மணி நேரம் ஆலோசனை நடத்தி சொன்னதை தமிழிசையும் ஹெச் ராஜாவும் ரொம்ப நாள் முன்னாடியே சொல்றாங்களேங்கிறதான் சந்தேகமா. அதைத்தான் நான் சொல்றேன். 89 நடந்த சரித்திரம் எங்களுக்கு தெரியும், வரலாறு தெரியும், அதை வைத்து சொல்கிறோம் என்று சொல்கிறேன். ஆக ஆரூடம் சொல்வதற்கு வரலாறு தெரிஞ்சா போதும், இதுதான் நடக்கணும். எப்படி நான் என்ன கேட்கிறேன், அரசியல் தெரிந்தவர்கள் இதான் கேட்கிறேன். 89 மத்தியில காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அப்ப முடக்கப்பட்ட போது காங்கிரஸுக்கு அதுல பங்கு இருக்குதா? திருநாவுக்கரசர் இன்னைக்கு சொல்றாரு கையில இரட்டை இலை மோடி கையில் இருக்கிறது என்று. இதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஒரு மத்திய அரசு இதை இப்படி கையாள முடியுமா என்பதை கூட தெரியாமல், கையாள முடிந்தால் கூட கையாள ஆகாது, இந்த அப்படி செயல்படாது இந்த அரசு என்பதை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க கையில ஒன்றும் இல்ல, அதுல உள்நோக்கம் இல்ல. அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள், அவர்கள் சண்டையை போடலன்னு வச்சுக்கோங்க. இல்ல, ஏன் அன்வராஜ் அந்த குற்றச்சாட்டை மீண்டும் வேறொரு இதுல வைக்கிறார்னா, பிஜேபி ஓபிஎஸ் மூலமாக தமிழகத்துல காலூன்ற முயற்சி செய்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை. நாங்க ஏன் வேட்பாளர் போட்டோம்? அன்வராஜாக்கே நான் கேட்கிறேன், நாங்க வேட்பாளர் போட்டோம். எந்த விதத்துல நாங்க அவரோட சேர்ந்து இருந்தோம்? எப்போ நாங்கள் மத்திய தலைமையில் இருக்கிறோம், அவர்கள் மாநில தலைமையில் இருக்கும் பொழுது மக்களுக்கு வேண்டிய சில திட்டங்களுக்கு பின்னால் இருந்து உதவி செய்தோம் என்பது உண்மை. ஆட்சி போய் கட்சி தலைவராக இப்போ பன்னீர்செல்வம் வந்த பின்பு என்ன தொடர்பு இருந்தது என்று நீங்க சொல்லலாம். ஆக உங்களின் இயலாமையை நீங்க பிரியலன்னு சொல்லுங்க, நீங்க சண்டை போடலன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் அவர்களின் முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறார், அவைத்தலைவர் இருக்கிறார். சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ் பேசுறாரு இரவு. அன்று இரவு ஹெச் ராஜா பிரஸ் மீட் வைக்கிறாரு. பெரும்பான்மை வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு போய் ஹெச் ராஜா ஓபிஎஸ் சந்திக்கிறாரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இந்த சந்திப்பெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அவருக்கு கொடுத்த பாராட்டுகள் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது நீங்க என்ன, நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்த பின்பு ஹெச் ராஜா ஒரு தனிப்பட்ட தலைவராக அவரே சந்திக்க முடியாது. நாங்க என்ன குழுவா போயோ இல்ல மாநில தலைவர் தலைமையிலயோ ஏதோ அஜெண்டா போட்டு மீட் பண்ணமா? அப்படி மீட் பண்ணா நீங்க சொல்லலாம். சரி, ஏன் மதுசூதனுக்கு வாழ்த்து சொல்றாரு ஆர்கே நகர்ல? அதாவது இப்படி ஒரு அரசியல் நாகரிகத்தை கூட இப்படி விமர்சனமா எடுத்துக்கொள்ளவில்லை கொண்டால் நம்ம சிரிப்பு தான் எனக்கு வருது. நான் ஒண்ணு கேட்கிறேன், தினகரன் என் முன்னால் வந்திருந்தால் நான் வாழ்த்து சொல்லியிருப்பேன். நேரடியா சந்திருக்கேன். தினகரன் வெற்றி பெறணும் அப்படின்னு என்னோட ஆசையா? இல்ல. ஏனென்றால் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் இன்று பழி சுமத்தப்பட்டிருக்கு ஒரு கட்சி, அந்த கட்சியில வெற்றி பெறக்கூடாது என்பது எனது கருத்து. நேரடியா பார்த்தாரு. நான் அதுதான் சொன்னேன். ஒருவேளை தினகரன் அவர்களை நேரடியாக நான் பார்த்தால், நேருக்கு நேர் பார்த்தால் வாழ்த்துங்கள் நான் சொல்ல மாட்டேனா இல்லையா? அதே போல ஹெச் ராஜா மதுசூதனனை வெளியே வரும்பொழுது நான் இந்த பக்கம் போயிட்டேன், அவர் இந்த பக்கம் வரும்பொழுது மதுசூதனன் எதிரில வந்தார். படத்தையும் நீங்க பாத்தீங்கல்ல. ஆக எதிரில பார்த்தோட நீங்க தோத்து போனோம், நீங்க உங்க மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதா நாகரிகமா? அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து வருகிறதுன்னு சொல்றதெல்லாம் அரசியல் நாகரிகம் இல்ல. இது அரசியல் நாகரிகம் சொல்லலையே. மதுசூதனை பார்க்கும்போது நீ தோத்து போவீங்க, நீங்க அழிஞ்சு போவீங்க. ஒரு கட்சி அழிந்து விட்டது, இன்னொரு கட்சி அழிந்து வருகிறதுன்னு சொல்றது அரசியல் நாகரிகமா? கருத்து சொல்றது எப்படி அரசியல் நாகரிகம் இல்லாதது இருக்கும்? கருத்தை கூட நாகரிகமா சொல்ல வேண்டாமா? எனக்கு என்ன கருத்து? ஒரு கட்சி அழிந்து விட்டது, இன்னொரு கட்சி அழிந்து வருகிறதுன்னு சொல்றது நாகரிகம் இல்லையா? கருத்துக்கு நாகரிகம் இல்லையா? கட்சி கரைந்து போறதுன்னு சொல்றது எப்படி நாகரிகம்? கரைந்து போகிறது நாகரிகம். அதாவது அழிந்து போயிடுச்சு, அழிந்து போயிடுங்கிறது எப்படி நாகரிகம்? ஆமா, அது இப்பொழுது அரசியல் சூழ்நிலையில் நடைமுறைக்கு சாத்தியம் என்று மத்திய அமைச்சர் நினைக்கிறார், சொல்கிறார். சொல்றதுல என்ன தப்புன்னு நேரடியா சொன்னாங்களா? நாகரிகம் என்பது என்ன? நேரடியா பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போறது, நேரடியா பார்த்து நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்றது இல்லை. எனது கருத்து. ஆமா, கழகங்கள் இரண்டு அங்க அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. அதை சொல்றது எப்படி நாகரிகமற்ற கருத்து? நாகரிகங்கிறது நேர்ல பாக்குறோம், நேர்ல பார்க்கலங்கிறதெல்லாம் இல்ல. அழிந்து எப்போதும் இருக்க வேண்டிய பண்பு தானே நாகரிகம். கருத்துலயும் நாகரிகம் இருக்கணும், நேர்லயும் நாகரிகம். போகிறதுன்ற கருத்துல என்ன நாகரிகம் இல்லைன்னு சொல்றீங்க? ஒன்று மறைந்து போகிறது என்பதை சொல்வதில் என்ன தவறு? நீங்க அதாவது வேற மாதிரி நான் இப்ப வார்த்தைகள் சொல்ல விருப்பப்படல. இப்படிப்பட்ட சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். பல தரப்பிலிருந்தும் அந்த எதிர்ப்பை அடுத்து தனது இலங்கை பயணத்தை ரஜினி ரத்து செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே என்னோட கருத்தை சொல்லி இருக்கிறேன், ரத்து செய்திருக்க கூடாது என்பது. ஏனென்றால் நான் ஏற்கனவே அங்கு உள்ள தமிழர்களுக்கு அவர் செல்வது ஒரு அனுசரணையாக இருக்கும், ஆதரவாக இருக்கும் என்ற கருத்தை நான் சொன்னேன். பல சகோதரர்கள்ட்ட நான் இலங்கையில பேசினேன்.
பேசும்பொழுது அங்கே உள்ள சகோதரர்கள் சொன்னது, ரஜினி இங்கே வந்திருக்க வேண்டும். இந்த வீடுகளை ஒரு தமிழர் ஒருவர் கட்டி கொடுத்தார், 150 வீடுகள். இதை அவர் வந்து கொடுக்கும் பொழுது லட்சக்கணக்கான தமிழர்கள் அவரை பார்ப்பதற்கு வருவதாக இருந்தது. அவர் வரும்பொழுது இங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறது, அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அது தெரியப்படுத்தி இருக்கும். அவர் வந்திருந்தால் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு இருக்கும். அதனால் அவர் வந்திருக்க வேண்டும். அவர் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பது தவிர்த்து விட்டார். அரசியலாக்கப்பட்டு அவர் அதற்கு செவிசாய்த்து விட்டார். அதிலிருந்து பின்வாங்கி இருக்க கூடாது என்பது அங்கே உள்ளவர்களின் கருத்தாக இருந்து கொண்டிருந்தது. அதனால தான் சொல்றேன். ஒரு பிரதமரால முடியாதது, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரால முடியாதது, நாடாளுமன்ற உறுப்பினர்களால முடியாததை ரஜினி போய் அங்க பார்த்துட்டு வந்து அங்க என்ன மாதிரியான நிலைமை அப்படின்னு சொல்லிடுவார்னு எடுத்துக்கிறதா? இல்ல, அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது எல்லாரும் அப்படி பார்த்தா இன்னைக்கு போய் சில நடிகர்கள் சில விஷயத்துல போய் தலையிடுறாங்க, உடனே அரசியல்வாதிகளால் செய்ய முடியாது என்பது இல்லை. பிரபலமானவர் ஒருவரிடம் அவர்கள் அந்த இடத்தை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள மக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். பிரதமரால முடியாதுன்னு இல்ல, பிரதமர் அப்படி பார்த்தா மற்றவர்கள் போக முடியாத போது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அங்க போனாங்க, வீடுகளை திறந்து வைத்தார்கள், ஆதரவாக இருந்தார்கள். மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அங்க போனாங்க. 2 நாட்களுக்கு முன்னால் தமிழக எம்பிக்கள் கூட அவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசவில்லை. சுஷ்மா சிவராஜ் அவர்கள் பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பேசி இருக்கிறார்கள். அது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆனா தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிங்க, அதுல தமிழர்கள் கட்டி நாங்கள் உங்களை அழைக்கிறோம் என்று அழைத்து அவர்களை சென்று பார்க்கும் பொழுது உணர்வு பூர்வமாக ஒரு பிரபலமானவர் போய் பார்த்தா இல்லையா இருக்காதா என்று நீங்க கேட்கிற. இடிக்கப்பட்டது எத்தனை லட்சம் வீடுகள், கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வீடு, 150 வீடு. அதாவது இன்னும் சிங்களர்கள் அங்கே குடியேறாங்க, ராணுவம் அந்த பகுதியை விட்டு வெளியே போகல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்ல 150 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய பிம்பத்தை அவங்களுக்கு இலங்கைக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதுலதான் எல்லாரும் தவறு செய்றீங்க. நானே பதிவு போட்டிருக்கேன். தயவு செய்து எல்லாவற்றையும் மேம்போக்காக இலங்கைனா போகக்கூடாது. அது அங்க கட்டி கொடுக்கப்பட்ட வீடு இல்ல, தனிப்பட்ட முறையில் தமிழர்கள் நீங்க வேணா போய் எங்க வேணாலும் போய் கேட்டுக்கோங்க. இலங்கைக்கு ஆள் அனுப்பி கேளுங்க, நான் கேட்டுட்டு அந்த பதில சொல்றேன். நான் உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அங்க எங்களோட நண்பர்களோட. அவங்க சொன்னது எங்களது முயற்சியினால் நாங்கள் கட்டி அதை எங்களது சகோதரர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு எங்களுக்கு விருப்பமான ஒரு நடிகரை அழைத்து நாங்கள் உணர்வுபூர்வமாக ஒரு கொண்டாட வேண்டும் என்ற ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட நசுக்கி விட்டீர்கள் என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட போர், 2017 இத்தனை ஆண்டுகள்ல இதை செஞ்சிருக்கவே முடியாதா? திரைப்படம் வெளிவரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரியான செயல்பாடுகள் தானே விமர்சனத்துக்கு வருதுங்கிறதா வெளியில இருந்து குற்றச்சாட்டா வைக்கப்படுது. என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கட்டுப்பா, போகாம வைச்சல இப்ப என்ன நீங்க சாதிச்சிட்டீங்க? நான் திருப்பி சொல்றேன், அந்த 150 வீடு அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு இல்ல. போயிருந்தா என்ன சார் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த வீடுகள் வேற யாருக்கும் இப்ப ஒப்படைக்கப்படாதா? ரஜினி போகலைன்னா அந்த வீடுகள் வேற யாருக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்காதா? இப்ப நான் கேக்குறேன், ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம கூப்பிடுறோம், அந்த சிறப்பு விருந்தினர் வரலன்னா நிகழ்ச்சியே நடக்காதான்னு கேக்குற மாதிரி இது இருக்கு. ஏன் கூப்பிட்டாங்க? ஒரு அறிமுகமானவர் தமிழர்களை பார்ப்பதற்கு அவர்களும் ஒரு ஆசைப்படுகிறார்கள் என்று ஒரு விஐபி நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறதே இல்ல. நீங்க மட்டும் தானே பேக் பண்றீங்க, பிஜேபி மட்டும் தானே ரஜினியை பேக் பண்ணுது, வேற எல்லா கட்சி தலைவர்களும் இங்க எதிர்க்க தானே செய்றாங்க. ரஜினியை பேக் பண்ணல, நான் விமர்சனம் செய்றேன். இல்ல, யாருக்கு நகர் தொகுதியில போய் நீங்க வந்து கங்கை அமரன் வந்து வாழ்த்து கேட்க கூடாது, ஆனா ஆதரவு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் ஆதரவுன்னு சொல்லல, வாழ்த்து கேட்டிருக்காரு, வாழ்த்துக்கு நன்றி நான் சொன்னேன். அவர் ஆதரவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டால் நல்லவர்களுக்கு நல்லவர்கள் ஆதரவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வோம், அவ்வளவுதான். அவர் உடனே அவர் வாழ்த்துக்கு நன்றி நான் சொன்னேன். எங்க ஹீரோ மோடி தான், எங்க ஹீரோ அமித்ஷா தான். வாழ்த்து சொன்னா, அதாவது 2 பேரும் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள், போய் வாழ்த்து கேட்க கூடாதா? அவர் வாழ்த்து சொல்லக்கூடாதா? ஆக வாழ்த்து கேட்கறது தப்பா? ஆனா இங்க உள்ள சில அரசியல்வாதிகள் சொன்ன உடனே அதை அவர் ஆதரவு இல்லைங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிட்டீங்களே அவங்கள. அது அவர் அந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டாரு. நான் கேக்குறேன், நீங்க சொன்னதுனால சொன்னாரு. அதாவது பிஜேபிக்கு ரஜினிகாந்த் நீங்க ஆதரவுன்னு முதல்ல சொன்னீங்க. நான் கேட்டேனா? அதனால அவர் நான் கேட்டேனா போய் ரஜினிக்கு ஆதரவு? ரஜினிட்ட நான் ஆதரவு கேட்கலையே. இல்ல, நீங்க சொன்னதுனால சொன்னாரு. என்ன சொன்னார்? நீங்க பத்திரிகை சகோதரர் தானப்பா, நீங்க என்கிட்ட கேக்குறீங்க ரஜினி ஆதரவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களான்னு. ஏற்றுக்கொள்ள மாட்டேப்பா அப்படின்னு சொல்வேனா? ரஜினி அவர் திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், அவர் ஆதரவு கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாங்க அஜெண்டா படி கேட்கலையே, நாங்க அதுக்குன்னு அஜெண்டா போட்டு ரஜினியோட ஆதரவு கேட்கணும் நான் கேட்கலையே. நான் நிச்சயமா கேட்கல, கேட்கவும் மாட்டேன். அவர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார், அந்த வாழ்த்துக்கு அவருக்கு நன்றின்னு தான் நான் சொன்னேன்.
ஆக ஏன் ரஜினி அதுக்கு மறுப்பு சொல்ல இருக்க வேண்டும் என்பது கூட எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அவ்வளவு அவசரப்பட்டு அவர் மறுப்பு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதரவுன்னு வருகிற போது அவர் எப்படி கையாண்டிருக்க முடியும்? அதாவது ஆதரவு என்றால் உடனே எல்லாரும் அவர் பிஜேபின்னு சொல்லிடுவாங்களா? ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமாக இருப்பவரை சொன்ன உடனே பிஜேபி முத்திரை குத்திடுவாங்களா? குத்தப்போவதில்லை. ஏன் நாங்க அபிஷியலா கேட்டோமா? இல்லையே. இல்ல ஒருவேளை குத்தியாச்சுன்னு அடிப்படையில பயந்துட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது வேணா சரியா இருக்கலாம். ஏன் பயம்னு கேக்குறேன். இல்ல ஏற்படுத்தியாச்சு 10 நிமிஷம் பேசிட்டு அவர் முடிவை மாத்துறாரு, அது தவறு. நான் கேக்குறேன், நடுநிலையாளராக இருக்கும்போது வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு? நான் இன்னைக்கும் சொல்றேன், நாங்க அந்த ஆதரவை வைத்து தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று இல்லை. அவர் ஒரு திரைப்படத்துறையை சார்ந்தவர், அவர் சென்று வாழ்த்து கேட்டுக்கிறார். வாழ்த்து கொடுத்ததற்கு நன்றி. வாழ்த்து என்பது அவர் நன்றாக வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அவரோட மகனே பதிவு செய்திருந்தார், எங்க அப்பா வெற்றி பெற வேண்டும் என்று அவர் வாழ்த்தி இருந்தார். இல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு பயணமாக, ஒரு நிறுவனம் சார்ந்த பயணமாக இருக்கிற போது அங்கே விமர்சனங்கள்லாம் வந்திருக்க போறதே கிடையாது. ஆனா இதுக்கு பின்னாடி மத்திய அரசுடைய ஒப்புதலோடு அப்படிங்கறதும் பிஜேபி தலைவர்களுடைய ஆதரவு அதுல இருக்கு, போகணும்னு வலியுறுத்துறதும் தான் இங்க சந்தேகம். நீங்க மீனவர் சுட்டுக் கொல்லப்படுகிறாரு, அதுல என்ன நடவடிக்கைய என்ன மாதிரியான முகாந்திரங்களை அதுல எடுத்திருக்கிறாங்க மத்திய அரசுங்கிற போது அங்க இல்ல. அந்த மீனவர்கள் போராட்டம் நடத்துகிற போது அங்கே விமர்சனங்கள் வைக்கிறார். திருப்பி அதை சொல்லாதீங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போறாங்க, நிர்மலா சீதாராமன் போறாங்க. அன்னைக்கு எனக்கு வேற ஒரு இடத்துல நான் முக்கியமான தேதி கொடுத்த நானும் போயிருப்பேன். ஆக இவ்வளவு போய் அணுகி எல்லாம் செய்து 2.5 ஆண்டு காலமாக இதற்கு முன்னால எவ்வளவு துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டிருந்தது. உடனே 21ஆம் தேதி அவங்களை கூப்பிட்டு அமைச்சர் தனிப்பட்ட முறையில் எல்லாரையும் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்களே. எனக்குள்ள கோபம் என்ன என்றால், நல்லது நடந்தா எதையுமே யாரும் செவி சாய்க்க மாட்டேன்றீங்க, கருத்து சொல்ல மாட்டேன். ராதாகிருஷ்ணன் போறாரு, நிர்மலா சீதாராமன் போறாங்க நீங்க சொல்றீங்க. போய் சுப்பிரமணியன் சாமி என்ன சொல்றாரு? அதாவது கட்டுமரத்துல தமிழ் பொறுக்கிகள் போய் நீங்க இலங்கையோட போர் செய்யுங்க. நீங்க வந்து நான் சொன்ன அந்த கருத்தை சொல்லுங்க. சுப்பிரமணியன் சாமி கருத்து எங்க கருத்து இல்லன்னு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் சுப்பிரமணியன் சாமி கருத்து என் கருத்து இல்லன்னு சொன்ன அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு நபரை கட்சியில வச்சுக்கிட்டு தமிழகத்துல கட்சியை காலூன்ற முடியும்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? என்னோட தலைவலி கிடையாது. அவர் தமிழ்நாடு பிஜேபில இல்ல, அவ்வளவுதான். அவருக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு, அந்த கருத்து என்னோட கருத்து இல்லை. இல்ல ஒரு முறை தமிழகத்திற்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான கருத்து சொன்னா பரவாயில்ல. தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள் அவர் மறுபடியும் சொல்றேன், எனதுல பதிவு போட்டிருக்கேன் அந்த கருத்துக்கு நான் தவறுன்னு சொல்லி. நான் வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இல்ல. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சொல்வதுதான் அதிகாரப்பூர்வமான கருத்து, தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அமைச்சர் சொல்வதுதான் அதிகாரப்பூர்வமான கருத்து. அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணும். நான் தான் திருப்பி சொல்லிட்டேன், அப்படிதான் எடுத்துக்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.